வணக்கங்க. மதுரையிலிருந்து உங்களுடைய ஜிஎஸ்டி ப்ராக்டிஷனர் சூரி. நாம் ஒவ்வொரு வீடியோலையும் ஜிஎஸ்டி சம்மந்தமாக சுவாரஸ்யமான சில விஷயங்களை உங்கள்கிட்ட பகிர்ந்துட்டு வர்றோம். அந்த வகையில் நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, இன்ட்ரெஸ்ட் பேயபிள் ஆன் ராங் அவைல்மெண்ட் ஆஃப் ஐடிசி ஆன் ரிவர்சல். இப்போ செக்ஷன் 53 அதாவது செக்ஷன் 50 சப்செக்ஷன் 3ல் என்ன சொல்லுதுன்னா, ராங் அவைல்மெண்ட் அண்ட் யூட்டிலைசேஷன் ஆஃப் இன்புட் டேக்ஸ் கிரெடிட்டுக்கு இன்ட்ரெஸ்ட் போடணும்னு சொல்லியிருக்கு. ஆக்சுவலாக அதில் என்ன பண்ணியிருக்காங்க, 24% போட்டிருக்காங்க. ஆனால் ஆக்சுவலாக 18% தான் இப்போ வாங்குகிறாங்க. சார், ராங்லி அவைல்டு ஐடிசி அப்படின்னா என்ன சார்னா, பிளாக்டு கிரெடிட் அப்படிங்கிறது செக்ஷன் 17 விதின் ப்ராக்கெட் 5 வருது. 17 5 வருது. சில கிரெடிட்டுகள் பிஸ்னஸுக்கு யூஸ் பண்ணியிருந்தாலும் நாம் அதை எடுத்துக்கூடக்கூடாது சார். அது ப்ரிவெண்ட் பண்ணியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு இன்சூரன்ஸு, ஒரு மெடிக்கல் இன்சூரன்ஸ் சம்மந்தப்பட்டது, அப்புறம் ஒர்க்ஸ் கான்ட்ராக்ட் சம்மந்தப்பட்டது, இதெல்லாம் எடுத்துக்கூடக்கூடாது சார். சரிங்க சார், எடுத்துட்டோம் நாங்கள். இப்போ என்ன சார் பண்ணுறதுன்னா, நீங்கள் ரிவர்சல் பண்ணணும். அப்போ ரிவர்சல் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னு சொன்னால், இன்ட்ரெஸ்ட் பே பண்ணணும். சில ப்ராப்பர் ஆஃபீஸர் என்ன பண்ணுறாங்கன்னா, என்றைக்கு நம்ம ராங் அவைல்மெண்ட் பண்ணமோ அன்னையிலேருந்து ரிவர்சல் வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் கேட்குறாங்க. ஆனால் ஃபேக்ட் அப்படி இல்லை சார். ரூல் 88B வித்தின் ப்ராக்கெட் 3 அது என்ன சொல்லுதுன்னு சொன்னால், இன்ட்ரெஸ்ட் எப்போ கட்டணும்னு சொன்னால், சப்போஸ் நீங்கள் ராங் அவைல்மெண்ட் பண்ணிட்டீங்க, யூட்டிலைஸே பண்ணல, அப்படியே இன்புட் டேக்ஸ் கிரெடிட் லெஜரில், அதாவது எலக்ட்ரானிக் கிரெடிட் லெஜரில் அப்படியே இருக்குது, இன்றைக்கு வரைக்கும் இருக்குது, யூஸ் பண்ணலை அப்படின்னு சொன்னால், நீங்கள் மியர் ரிவர்சல் பண்ணாலே போதும் சார், இன்ட்ரெஸ்ட் கட்ட தேவையில்லை. சப்போஸ் நீங்கள் மே மாதம் 1 ஒரு ராங் அவைல்மெண்ட் பண்ணிட்டீங்க, அது அந்த கிரெடிட் ஜூன் மாதம் நீங்கள் அவைல் பண்ணிட்டீங்க, யூட்டிலைஸ் பண்ணிட்டீங்க, அவைல் பண்ணது யூட்டிலைஸ் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால், நீங்கள் என்றைக்கு ரிவர்சல் பண்ணுறீங்களோ அந்த யூட்டிலைசேஷன் பண்ணதுலேருந்து அந்த டேட் வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் கட்டணும் சார். இது சம்மந்தமாக நோட்டிஃபிகேஷன் 14/2022 இது 5/7/2022 இஷ்யூ பண்ணியிருக்காங்க. சென்ட்ரல் நோட்டிஃபிகேஷன் சார் இது. இதில் தான் ரூல் 88B வித்தின் ப்ராக்கெட் 3 அதில் தான் சொல்கிறாங்க. எப்படி சொல்கிறாங்கன்னா, நீங்கள் ராங் அவைல்மெண்ட் பண்ணிவிட்டு யூட்டிலைசேஷன் பண்ணிட்டீங்கன்னா யூட்டிலைசேஷன் டேட்லேருந்து நீங்கள் கண்டிப்பாக இன்ட்ரெஸ்ட் கட்டணும்னு சொல்கிறாங்க சார். அந்த செக்ஷன் 15(3) என்ன சொல்லுதுன்னா, 53 அதாவது செக்ஷன் 50 வித்தின் ப்ராக்கெட் 3 என்ன சொல்கிறாங்கன்னா, ராங்லி அவைல்டு அண்ட் யூட்டிலைஸ்ட் இன்புட் டேக்ஸ் கிரெடிட் அப்படின்னு தான் வேர்டு இருக்குது. அதனால் நம்ம என்ன பண்ணலான்னா, நீங்கள் சப்போஸ் நோட்டீஸ் கொடுத்துட்டாங்க ப்ராப்பர் ஆஃபீஸர்னு சொன்னால், சப்போஸ் அதில் யூட்டிலைஸே நீங்கள் பண்ணலை சார், நான் இந்த மாதிரி ஒரு 1,00,000 ரூபா கிரெடிட் எடுத்தேன் சார், இது வரைக்கும் யூட்டிலைஸே பண்ணலை சார், சொன்னால் வெல் அண்ட் குட், இன்றைக்கி ரிவர்சல் பண்ணிடுங்க. ரிவர்சல் பண்ணிவிட்டு ப்ராப்பர் ஆஃபீஸருக்கு இன்டிமேஷன் கொடுத்துருங்க. சப்போஸ் நான் ராங் அவைல்டு பண்ணிட்டேன் சார், அது யூட்டிலைஸும் பண்ணிட்டேன் சார் அப்படின்னு சொன்னால், என்றைக்கு யூட்டிலைஸ் பண்ணிங்களோ அன்னையிலேருந்து இன்றைக்கு வரைக்கும் 18% இன்ட்ரெஸ்ட் பார்த்து அது கட்டிடுங்க. இன்ட்ரெஸ்ட் கட்டும் போதில் கேஷாக தான் சார் கட்டணும், எலக்ட்ரானிக் கேஷ் லெஜர்லேருந்து தான் கட்டணும். அது இன்புட் டேக்ஸ் கிரெடிட்லேருந்து கட்டக்கூடாது. அதாவது எலக்ட்ரானிக் கிரெடிட் லெஜர்லேருந்து இன்ட்ரெஸ்ட்டோ பெனல்ட்டியோ லேட் ஃபீயோ கட்டக்கூடாது சார், கேஷாக கட்டணும். சரிங்க சார், நாம் பிஸ்னஸில் ஈடுபட்டிருக்கோம். பிஸ்னஸில் ரொம்ப டென்ஷனாக இருக்கும். எப்பயுமே பிஸ்னஸ் ஆக்டிவிட்டியை பார்க்கும்போது இந்த அக்கௌண்டிங் ஆக்டிவிட்டீஸோ ஜிஎஸ்டி சம்மந்தமாக ஏதோ அப்டேட்டோ நம்ம நாலேஜுக்கு தெரியாது. ஏன்னா பிஸ்னஸில் ஃபுல் கான்சன்ட்ரேஷன் இருக்கும்போது தெரியாது. ஸோ அந்த மாதிரி நிலையில் தவறுதலாக எடுக்கப்பட்ட ஒரு இன்புட் டேக்ஸ் கிரெடிட்டுக்கு 18% இன்ட்ரெஸ்ட் கட்டணுமா சார் அப்படின்னு நாம் வியாபாரிகளும் சரி, தொழில் முனைவரும் சரி, பேங்க்கில் போய் லோன் வாங்குறதுனால ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கேட்குறோம் சார். 9%, 10%, 11% கேட்குறோம். 18%ங்கிறது பெரிய இன்ட்ரெஸ்ட்டு பிஸ்னஸுக்கு தாங்க. அப்போ நம்ம ஹார்ட் ஏர்ன்டு மணி, கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற பிஸ்னஸில் இந்த மணியை 18% இன்ட்ரெஸ்ட் கட்டணும்னா கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்கும். சரிங்க சார், இது என்ன சார் பண்ணுறது அப்படின்னு சொன்னால், இதுக்கு ஒரு வழி இருக்குது சார். இப்போ மெஜாரிட்டி ஆஃப் த நோட்டீஸ்,
அண்டு பிரச்சனைகள் எல்லாமே எங்கேருந்து வருதுன்னு சொன்னால் ராங்லி அவைல்டு இன்புட் டேக்ஸ் கிரெடிட் அதில் தான் வருது. நோட்டீஸ் எல்லாம் பார்த்தோம்னா அதான் கிடையாது. அப்போ நாம் எடுக்கிற இன்புட் டேக்ஸ் கிரெடிட் வந்து கரெக்டாக இருக்கா அல்லது எக்ஸஸாக எடுத்துருக்கோமா தப்பாக எடுத்துருக்கோமா அதெல்லாம் வந்து பீரியாடிக்கலாக நம்ம வந்து செக் பண்ணணும் சார். சப்போஸ் நம்மளோட வெண்டார் சப்ளையர் ஏற்றிருக்கவே மாட்டாங்க, அவங்க வந்து பில்லை ஏற்றிருக்கவே மாட்டாங்க, நமக்கு கிரெடிட் வந்திருக்காது. அதே மாதிரி நாமளும் 180 டேஸுக்கு மேலே நம்மளோட சப்ளையருக்கு அமௌண்ட் கொடுக்காமல் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நேரங்களில் வந்து நம்ம வந்து ரிவர்சல் பண்ண வேண்டியது வரும் சார். ரூல் 42 ரூல் 43 பார்த்தீங்கன்னா இன்புட் கேபிட்டல் குட்ஸுக்கு எக்ஸம்ப்டட் ஐட்டம் இருந்துச்சுனாலும் ரிவர்சல் பண்ணணும் சார். ஸோ இதுக்கு என்ன பண்ணணும்னா நம்ம வியாபார பெருமக்களும் சரி தொழில் முனைவர்களும் சரி பீரியாடிக்கலாம் உங்களோட இன்புட் டேக்ஸ் கிரெடிட்டை மாத்திரம் செக் பண்ணுறதுக்கு ஒரு கன்சல்டண்ட்டை வச்சுக்கோங்க. ஈவன் உங்கள் ஆடிட்டரே செக் பண்ணி கொடுப்பாரு அல்லது ப்ரெசண்ட்டாக உங்களோட கன்சல்டன்ட் யார் இருக்காங்களோ அவங்ககிட்டே நீங்கள் கேட்டுக்கோங்க. ஸோ ஒன்ஸ் இன் எ குவார்ட்டர் அல்லது ஒன்ஸ் இன் எ மந்த் அல்லது ஒன்ஸ் இன் எ ஹாஃப் இயர் அல்லது பிஃபோர் ஃபைனலைசிங் யுவர் புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸு. இப்போ நம்ம இன்கம் டேக்ஸு பே பண்ணுறோம், ஐடி ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுறதுக்கு முன்னால் இதெல்லாம் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ தட் உங்களுக்கு வந்து எந்த இடத்துல வந்து நீங்கள் தப்பு பண்ணியிருக்கீங்க பை மிஸ்டேக்காக இன்புட் டேக்ஸ் கிரெடிட் எடுத்துருக்கீங்கன்னு சொல்லி நமக்கு தெரிஞ்சு போயிடும். அதை அவங்ககிட்ட நோட் பண்ணி வாங்கி இம்மீடியட்டாக ரிவர்சல் பண்ணிடணும். அஃப்கோர்ஸ் நீங்கள் அது யூட்டிலைஸ் பண்ணலைன்னா இன்ட்ரெஸ்ட்லாம் கட்ட தேவையில்லை. ஸோ இதுதான் சார் ஒரு நல்ல ஒரு பிளான். அதாவது ப்ரீ ஆடிட் ஆஃப் யுவர் இன்புட் டேக்ஸ் கிரெடிட் இன்டு எலக்ட்ரானிக் கிரெடிட் லெட்ஜர் அதெல்லாம் கம்ப்ளீட்டாக பார்த்துக்கலாம் சார். உங்களோட வெண்டார் ஃபுல்லாக உங்களுக்கு வந்து இன்புட் டேக்ஸ் கிரெடிட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்களான்னு பார்த்துக்கலாம். அதே மாதிரி உங்களோட இம்போர்ட்லாம் கரெக்டாக வந்திருக்கான்னு பார்த்துக்கலாம். ரிவர்ஸ் சார்ஜ் மெக்கானிசத்தில் நீங்கள் கட்டினதெல்லாம் கரெக்டாக ஏறி இருக்கான்னு சொல்லி பார்த்துக்கலாம். எங்கேயாவது விட்டு போச்சுன்னா நாமளே வந்து முன்னாலே அதை ரிவர்சல் கொடுத்துட்டு இன்ட்ரெஸ்ட்டும் பே பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம தொழிலுக்கு வந்து இதாக இருக்கும். அதனால் அடுத்த தடவை நம்மளோட வியாபார பெருமக்களும் தொழில் முனைவர்களும் என்ன பண்ணுங்கன்னா இன்புட் டேக்ஸ் கிரெடிட் எலக்ட்ரானிக் கிரெடிட் லெட்ஜரை பார்க்குறதுக்குன்னே ஒரு ப்ரீ ஆடிட் அல்லது ப்ரீ அக்கௌண்டிங் செக்கிங்க்கு ஒரு கன்சல்டண்ட்டை நிரூபிச்சுக்கோங்க. நாங்கள் எங்கள் சைடில் எங்கள் டீம் என்ன பண்ணுறோன்னா ஆன் கான்ட்ராக்ட் பேஸில் வந்து ஃப்ரீலான்ஸாக அதெல்லாம் பண்ணி கொடுக்குறோம். இருந்தாலும் எல்லாத்துக்கும் வந்து எல்லா வியாபாரிகளுக்கும் வந்து எல்லா தொழில் முனைவர்களுக்கும் இப்படி செஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா இந்த இன்புட் டேக்ஸ் கிரெடிட்டில் மிஸ்மேட்ச்சு அப்புறமேல எக்ஸஸ் அவைல்மெண்ட்டு இந்த மாதிரி நோட்டீஸ் வர்றதை நம்ம வருங்காலத்தில் வந்து தடுத்துக்கலாம் சார். மற்றொரு முறை ஜிஎஸ்டி சம்மந்தமாக ஒரு சுவாரஸ்யமான விஷயங்களை உங்களுக்கு வந்து பகிர்ந்துக்கிறேன் சார். நன்றி, வணக்கம்.